हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். என் வீட்டுக்காரர் உங்களை உடனே எங்க வீட்டுக்கு வர சொல்றாரு. வரமா? சரி சரிம்மா, நீ வீட்டுக்கு போ. நீங்க உலக்கைக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து சொல்றேன். இப்ப நீ கிளம்பு. சரி. என்ன காத்திருக்கோ? வரேன். வணக்கம்யா. வணக்கம்மா. சொல்லுங்கய்யா. உன் பொண்ணு வெளியூர்ல தங்கியில படிச்சிட்டு இருக்கா? ஆமாங்கய்யா. ஆமா. அதுக்கு கல்யாண காட்சின்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? எங்கய்யா, கல்யாண புரோக்கர் வேலை செஞ்சு அவளை காசு சேர்க்க முடியுங்களா? கவலைப்படாதயா, உன் பொண்ணுடைய வாழ்க்கைய செட்டில் பண்ணிடலாம். என்ன புரியலையா? நான் சொல்ற வரனை கச்சிதமா முடிச்சு கொடுத்துட்டீன்னா உன் குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். சொல்லுங்கய்யா, முடிச்சிடலாம். என் பையனுக்கு உன் வீட்டில் இருக்கிற நர்மதாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். ஆமா, அந்த பொண்ணு பெங்களூர் தானே? ஆமாங்கய்யா. அவங்க அப்பா என்ன பண்றாரு? டாக்டருங்கய்யா. ஓ, அவர் பேரு? பிரகாஷுங்கய்யா. டாக்டர்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஊசி போற டாக்டர் இல்லைங்க. டாக்டர் பிரகாஷ் சிற்பங்களை ஆராய்ச்சி பண்ற வேலையில டாக்டர் பட்டம் வாங்கினவர். அதனால டாக்டர்னு சொன்னேன். மொத்த குடும்பத்துக்குமே ஆராய்ச்சி பண்ற வேலை தானே? ஆமாங்கய்யா. சரி, நீ போய் உன் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வா. நம்ம பெங்களூர் கிளம்பணும். எதுக்குங்கய்யா? அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல, அதுக்கு அவங்கள பார்த்து பேச வேணாமா? ஐயா. என்ன ஆச்சியா? இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா கல்யாண பேச்சு எடுத்ததுனால தான் அது வேணான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இங்கேயே வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பேசி பார்க்குறேன். இந்த பாரியா, காசு பணத்தை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. என் பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். புரியுதா? என்ன வேணாலும்னா என்ன வேணாலும். யோ, நீ அந்த பொண்ணோடைய அப்பா அம்மாவை மட்டும் காமி, மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன். என்ன என்ன ஸ்வீட் பாக்ஸா? ஆமாங்க, இந்தாங்க. கோதண்டம், இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடு. உன் மொத்த குடும்பத்தையும் நான் செட்டில் பண்றேன். சரிங்கய்யா. ஆமா, வரமா? ஆமாங்க. ஸ்வீட் பாக்ஸ்ல எவ்வளவு வச்சு கொடுத்த? 1 லட்சங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். இது ஏன் வீடு, அவங்க இஷ்டத்துக்கு தலையெடுத்து ஆடக்கூடாது. போங்க. நீ போக்கா. மா, சாப்பிடுமா. இப்ப நீ வந்து சாப்பிட போறியா இல்லையா? இந்த கோவத்தை வந்து நின்னாலே அவகிட்ட காட்ட வேண்டியதானே. ரங்கநாயகிங்கிற புலிக்கு தானடி பிறந்தீங்க. நகை கூடவா இல்லாம போச்சு உங்ககிட்ட.